ஹாய், வெல்கம் டு ஷெரின்ஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் பார்த்தீங்கன்னா பிரியாணி ரெசிபி தான் பண்ண போகிறோம். நிறைய வெரைட்டி பிரியாணி போட்டோம். நிறைய கிலோவில் 1/4 கிலோ, 1/2 கிலோ, 1 கிலோ, 3/4 கிலோ, 1.5 கிலோ, 2 கிலோ, 3 கிலோ, 5 கிலோ அப்படின்னு நிறைய பிரியாணி போட்டிருக்கோம். இன்றைக்கி என்ன பிரியாணி பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரே ஒருத்தருக்கு மட்டும் வீட்டில் பிரியாணி எப்படி செய்கிறது அப்படின்னு தான் இன்றைக்கி வீடியோவில் நம்ம வந்து பார்க்க போகிறோம். நிறைய பேருக்கு ஒரு டவுட் இருக்கும், ஒருத்தருக்கு என்னடா பிரியாணி செய்கிறது அப்படின்னு யோசிப்பீங்க. அப்படியே யோசித்து நீங்கள் செஞ்சாலும் மசாலா அளவுகள்லாம் அதிகமாயிரும், கம்மியாயிரும், டேஸ்ட் இருக்காது. அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக இந்த ஒரு நபருக்கு பிரியாணி வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தனியாக சமைச்சு சாப்பிட்றவங்களுக்கு, இல்லை வீட்டில் யாருமே இல்லை நம்ம மட்டும் எப்படா பிரியாணி செஞ்சு சாப்பிட்றது அப்படின்னு யோசிக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வாங்க ஒரு நபருக்கு பிரியாணி எப்படி செய்கிறது அப்படிங்கிறத பார்க்கலாம். பிரியாணி பண்ணுறதுக்கு நான் வந்து சீரக சம்பா அரிசி எடுத்திருக்கேன். இதில் டீ குடிக்கிற டம்ளரில் 1 டம்ளர் சீரக சம்பா. நீங்கள் சீரக சம்பாவுக்கு பதில் பாசுமதி கூட எடுத்துக்கலாம். இந்த டம்ளரில் 1 டம்ளர். இப்போ வந்து கழுவி எடுத்துக்கலாம். அரிசியை கழுவியாச்சு. இப்போ ஊற வைக்கிறதுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். ஒரு 20 நிமிஷத்துக்கு ஊறட்டும். அதுங்களே நம்ம வெங்காயம் இதெல்லாம் கட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம். பாருங்கள், தக்காளி 1, வெங்காயம் 1 எடுத்திருக்கேன். நம்ம இதை ஃபுல்லுமே போட போகிறது கிடையாது. இதில் ரெண்டுலேயுமே பாதி பாதி தான் எடுத்துக்க போகிறோம். பாதி தக்காளி, பாதி வெங்காயம். இப்போ இதை மட்டும்தான் கட் பண்ண போகிறோம். மல்லித்தலை பாருங்கள், இந்த அளவுக்கு தான் எடுத்துருக்கேன். ரொம்ப கொஞ்சமாக எடுத்துக்கோங்க. ஒரு நம்ம கையில் இந்த மாதிரி விரலில் 3 விரலில் பிடிச்சா இந்த மாதிரி பிடிக்கிற மாதிரி இருக்கணும். அந்த அளவுக்கு எடுத்துக்கோங்க ரெண்டும். பாதி வெங்காயத்தையும் கட் பண்ணி எடுத்தாச்சு, பாதி தக்காளியும் கட் பண்ணியாச்சு. ஒரே ஒரு பச்சை மிளகாயை இது போல் கீரி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ மசாலுக்கு தேவையானது என்னன்னு பார்த்துட்டு அரைச்சிக்கலாம். நம்ம கையில் இப்படி எடுத்தால் இந்த மாதிரி இருக்கணும். அந்தளவுக்கு சோம்பு எடுத்துக்கோங்க. ஒரு சின்ன துண்டு பட்டை, ஒரு ஏலக்காய், ஒரு கிராம்பு. அதே மாதிரி கசகசாவும் சோம்பு எந்த அளவுக்கு எடுத்துருக்கோமோ அதே அளவுக்கு கசகசா. இப்போ இதை பவுட்ரு பண்ணிக்கலாம். மிக்சிலெலாம் இதை போட்டு பவுட்ரு பண்ணவே ரொம்ப கஷ்டம். அதனால் சின்ன உரல் இருந்துச்சுன்னா அதில் தட்டி எடுத்துக்கோங்க. நான் குட்டி உரலில் தட்டி எடுக்க போகிறேன். இப்போ இதை அந்த குட்டி உரலில் போட்டுடலாம். போட்டு நம்ம சும்மா தட்டி எடுத்துக்கலாம். நல்லா பவுட்ரு ஆகிற மாதிரிக்கு தட்டிக்கோங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு பவுட்ரு பண்ணியிருக்கேன். ஏன்னா குட்டியாக ஒரு சின்ன உரலில் போட்டு இதை நல்லா மாவாக பவுட்ரு பண்ணி எடுக்கிறது ரொம்ப கஷ்டம். ஏற்கனவே நம்ம பிரியாணி மசாலா வீடியோலாம் ஷெரின்ஸ் கிச்சனில் போட்டிருக்கோம். பவுட்ரு பண்ணியாச்சு. இது ஒரு 1/4 ஸ்பூன் மசாலா இருக்கும், அவ்வளவுதான். அரிசி ஊறிக்கிட்டு இருக்கு. 2 சிக்கன் பீஸ் எடுத்திருக்கேன். இந்த மாதிரி 2 பீஸ், ஒரு லெக் பீஸ் ஒன்றும், சும்மா நார்மலாக ஒரு பீஸும் எடுத்திருக்கேன். 2 பீஸ் எடுத்திருக்கேன். உங்களுக்கு தேவைன்னா ஒரு பீஸ் கூட நீங்கள் போட்டுக்கலாம். அப்புறம் பாதி வெங்காயத்தை கட் பண்ணி எடுத்திருக்கேன். ஒரு பச்சை மிளகாயை கீரி எடுத்திருக்கேன். அரை தக்காளி அதையும் கட் பண்ணி எடுத்திருக்கேன். கொஞ்சம் நம்ம கையில் இந்த மாதிரி 3 விரலில் பிடிச்சா இந்த அளவுக்கு இருக்கணும். அந்த மாதிரி மல்லித்தலையும் புதினாவும் அதே சைஸ் எடுத்துக்கோங்க. அப்புறம் ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு பிரியாணி மசாலா பவுடர் பண்ணி வச்சுருக்கேன். தாளிக்கிறதுக்கு ஒரு பட்டை, ஒரு கிராம்பு, ஒரு ஏலக்காய் எடுத்திருக்கேன். பிரிஞ்சலை வந்து தாளிக்கிறப்போ சேர்த்துக்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணி குக்கர் வச்சுக்கலாம். குக்கர் வச்சுக்கோங்க. இல்லைன்னா குக்கர் இல்லைன்னா நான் சாதாரணமாக ஒரு பாத்திரம் கூட வச்சுக்கலாம். எல்லாத்துக்குமே ஒரே மெத்தடு தான். குக்கர் வச்சு எண்ணெய் ஊற்றிடலாம். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் காஞ்சதுமே கிராம்பு, பட்டை, ஒரு ஏலக்காய், பிரிஞ்சி இலை, பெரிய வெங்காயம், ஒரு பச்சை மிளகாய். வெங்காயம் இந்த அளவுக்கு வதங்கினதும் புதினா மல்லித்தலை சேர்த்துக்கலாம். அடுத்து நம்ம பவுட்ரு பண்ணோம் இல்லையா மசாலா, பிரியாணி மசாலா, அதையே சேர்த்துக்கலாம். அதை வதக்கிட்டு தக்காளி சேர்த்துக்கலாம். பாதி தக்காளி. தக்காளி போட்டு நல்லா வதங்கிருச்சு பாருங்கள். இப்போ இதில் ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். போட்டு அதையும் வதக்கிடலாம். அடுத்து சிக்கன் சேர்த்துருவோம். சிக்கன் வேகிறதுக்காக கொஞ்சம் உப்பு, சிக்கனில் உப்பு பிடிக்கணும் இல்லையா, அதனால தான் உப்பு சேர்த்துக்கலாம். 1/4 ஸ்பூன் மிளகாத்தூள், தயிர் 1 ஸ்பூன். இப்போ இதெல்லாம் கலந்துடலாம். சிக்கனை நல்லா வதக்கி அதில் இருக்க தண்ணி விட்டு வேகும். அந்த அளவுக்கு வேக வச்சுட்டு அதுக்கப்புறமா அரிசி சேர்த்துக்கலாம். நல்லா வதங்கட்டும். உப்பெல்லாம் போட்டிருக்கோம் இல்லையா, அதனால் நல்லா வதங்கட்டும். சிக்கன் நல்லா தண்ணி விட்டு வதங்கிடுச்சு. இப்போ இதில் கொஞ்சம் லெமன் சேர்த்துக்கலாம். குட்டி லெமனாக கொஞ்சம் லெமன், ஒரு 4-5 சொட்டு இருக்கிற அளவுக்கு கூட போதும். அந்த அளவுக்கு எடுத்துக்கோங்க.
அவ்வளோதான். இப்போ இதில் அரிசி சேர்த்துருவோம். அரிசி நல்லா ஊறிடுச்சு, இதை சேர்த்துக்குவோம். அரிசி போட்டு நல்லா கலந்துருங்க. இந்த மாதிரி அரிசி சேர்த்து ஒரு நிமிஷத்துக்கு இந்த மாதிரி வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ தண்ணி சேர்த்துருவோம். 1.5 இந்த டம்ளரில் 1 டம்ளர் அரிசி போட்டோம். அதில் 1.5 டம்ளர் தண்ணி ஊற்றிருக்கேன். 1க்கு 1.5 தண்ணி ஊற்றிருக்கேன். உப்பு சேர்த்துடலாம். முன்னாடியே சிக்கன் வேக வைக்கிறப்போ உப்பு சேர்த்துருக்கோம், பார்த்துட்டு உப்பு சேர்த்துக்கோங்க. அவ்வளோதான், உப்பு சேர்த்தாச்சு. கொஞ்சம் கொதிச்சு வரட்டும், அதுக்கப்புறம் விசில் போட்டுக்கலாம். பாருங்க, நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. அவ்வளோதான், இப்போ மூடி போட்டுடலாம். ரெண்டு விசில் விட்டு ஆஃப் பண்ணிக்கலாம். 2 விசில் விட்டாச்சு. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். சிக்கன் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. சூப்பராக சிக்கன் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள், குழையவும் இல்லை, அடி பிடிக்கவும் இல்லை, ரொம்ப சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. ரைஸும் பார்த்திங்கன்னா ரொம்ப சாஃப்டாக வெந்திருக்கு, குழையாமல் வந்திருக்கு. பாருங்கள் பிரியாணி. நீங்களும் இது போல் பிரியாணி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிவிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஒருத்தர் சாப்பிடக்கூடிய அளவுக்கு சூப்பரான ஒரு சிக்கன் பிரியாணி செஞ்சாச்சு. இதே போல் ஒருத்தருக்கு பிரியாணி செய்யணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இதை பார்த்து செய்யுங்க. ரொம்ப சூப்பராக அருமையாக வரும்.